வணக்கம். சமீபத்துல தமிழகத்தை உலுக்கிய பேரதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம், ஒரு சம்பவம் சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு தமிழ்நாட்டோட டாப் இன்ஸ்டியூட், நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அந்த கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசுபொருள். இந்த இஷ்யூவை நம்ம குரோனாலஜிக்கலா அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதான்னு பாருங்க மக்களே. முதல் எல்லாரும் அந்த பெண்ணை குற்றம் சாட்டுறாங்க. அந்த பொண்ணு எதுக்கு 8 மணிக்கு மேல வெளியே போச்சு? வெளியெல்லாம் போலாங்க. அது கேம்பஸ் கேட்டுக்குள்ள அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் பில்டிங் வாசல்ல உட்காந்து அவர் நண்பரோட அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க காதலான்னு கூட தெரியாது. அங்க என்ன நடந்துச்சு, என்ன கண்டிஷன்ல அவங்க இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சாதாரணமாக பேசிட்டு இருந்ததை கூட மிரட்டி திரு ஞானசேகரன் அவர்கள் மானபங்கம் பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்களுக்கான தொந்தரவை, அந்த குழந்தைக்கான தொந்தரவை அவங்க கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா பல முக்கிய டிபேட் ஷோஸ்ல, நியூஸ் சேனல்ல பங்கேற்ற டிபேட் ஷோஸ்ல பல முக்கிய விருந்தினர்கள் சொன்ன விஷயம், அந்த பொண்ணு ஏன் 6 மணிக்கு மேல வெளியே போகுது? இந்த கேள்வி கேட்டோன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இதை அந்த கேள்வி கேட்ட நபர்கள் அரசியல் அரங்கிலும் சமுதாயத்திலும் மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க. ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு மாநிலத்துல பிற்போக்கான சிந்தனை எப்படி உங்களுக்கு இருக்குங்கிற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. அதுவும் டிஎம்கேவை சேர்ந்த ஒரு நபர் இந்த கருத்தை வெளியிட்ட போது எனக்கு பராசக்தியில படம் தான் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அதுல ஒரு சீன்ல காதலனும் காதலியும் நடு இரவுல ஒரு படகுல யாரும் இல்லாத ஒரு இடத்துல தனிமையில சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாரு தலைவர் கலைஞர் அவர்கள். அதன் மூலமாக அவர் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, 6 மணிக்கு மேல பெண்கள் வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கணுங்கிற அந்த கலாச்சாரம் மூட நம்பிக்கையிலிருந்து பெண் சுதந்திரத்தை பேசி பெண்ணை வெளியில இழுத்துட்டு வந்த சமுதாய சிந்தனை கொண்ட ஒரு ஆளாக மாற்றியதுல அந்த படமும் சரி, தலைவர் கலைஞர் அவர்களோட முற்போக்கு சிந்தனையும் ஒரு காரணம். பெரியார் அவர்களோட சிந்தனையும் கூடுதல் வேகம். 52 அந்த படம் வெளியாயிருக்கு. அப்பயே பெண் சுதந்திரமும் பெண் சுதந்திரத்துக்கான தேவையும் அவங்களோட தனிப்பட்ட ஆசை பாசம் வெறுப்புகளுக்கு மரியாதை அளிக்கணுங்கிற கருத்தை வெளியிட்டிருப்பாங்க. இந்த சம்பவம் நடந்தது 2024. ரொம்ப கான்ட்ரடிக்ஷனா, ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்படி ஒரு சுயமரியாதையை முற்போக்கு சிந்தனை பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து ஒரு நபர், ஒரு பேச்சாளர் இப்படி ஒரு கருத்தை வெளியிடுறாருங்கிறது சந்தேகமாகும், ரொம்ப வருத்தம் அளிக்கிறதாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட், ஹாபிச்சுவல் அஃபெண்டர், இந்த குற்றத்தை செய்த குற்றவாளி. இன்னும் கோர்ட்டு தீர்ப்பு அளிக்கல. ஆஸ் ஆன் டேட் அவர் குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர் சொல்லலாம். அவர் மேல சமீபமா அடுக்கடுக்காக ஏகப்பட்ட கிணற தோண்ட பூதம் வந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், அவர் திருட்டு தொழில ஈடுபட்டது, இது மாதிரி பல மாணவிகளுக்கு அவர் கொடுத்த டார்ச்சர்ஸ், இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சிக்கு மேல உள்ள புகுந்து புகலிடம் தேடுகிறார். ஒரு முக்கிய அமைச்சருக்கு பின்னணியில இயங்கிட்டு இருக்காருங்கிறது இந்த சமூகமும் இந்த அரசியலும் எதை நோக்கி போகுது, என்ன மாதிரியான தலைவர்களை நீங்க எடுக்குங்கிறதுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு. மூன்றாவதாக, ஊடகங்கள் இதை ஹேண்டில் பண்ண விதம். இதற்கு போதுமான ஒரு வெளிச்சத்தை ஊடகம் கொடுக்க தவறியது. சோசியல் மீடியாவோட எழுச்சியும் ஊடகங்களோட வீழ்ச்சியும் எங்க இருக்கு அப்படின்னா, சோசியல் மீடியால இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வச்சிருக்க எல்லாரும் ஒரு பத்திரிகையாளராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிக விழுப்போடவும் திறமையோடவும் சமுதாய பொறுப்போட பங்கேற்க வேண்டிய ஒரு அமைப்பு ஊடகம். அந்த ஊடகம் இதுல எந்த அளவுக்கு செயல்பட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான்காவதாக, இது சம்பந்தமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சென்னை கமிஷனர் அவர்களோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்பீச்ல கொஞ்சம் கூட இந்த இஷ்யூ சம்பந்தமா ஒரு சிம்பத்தி இல்லாம ஒரு எம்பத்தி வெளிப்பட்டது. எல்லா கேள்விகளுக்கு ஒரு முன்முடிவாக ஒரு தீர்ப்பு எழுதுற மாதிரி, அந்த பிரச்சனைக்கே ஒரு தீர்வு கண்டு தீர்ப்பு எழுதுற மாதிரி அவரான பதில்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில வெகுவாக விமர்சிக்கப்பட்டது. அடுத்ததாக, இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு எஃப்ஐஆர் காப்பி எப்படி லீக் ஆகலாங்கிற ஒரு மேட்டர், அதுவும் பொறுப்பு வாய்ந்த பத்திரிகை துறையினர் அதை டவுன்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்காங்கிறது. அதுல நிறைய நியூஸ் சேனல்ஸும் அடக்கம். உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நிர்பயாங்கிறது உண்மையான பேர் கிடையாது. டெல்லியில ஓடும் பேருந்துல கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவியோட பேர் வேற, அது வெளியிடப்படவில்லை. அவங்களுக்கான புனை பெயர் தான் நிர்பயா. இந்த நிர்பயான்னு வச்சு இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஃபண்டே இருக்கு, நிர்பயா ஃபண்ட் இருக்கு, ஃபார் சைல்ட் அண்ட் உமன் ப்ரொடெக்ஷன். அவங்க அந்த கேஸுக்கு அப்புறம் நிறைய ரெகுலேஷன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா லெவல் அதை ஃபாலோ பண்ணணும்ட்டு தமிழ்நாட்டில் அது காத்தில் விடப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் மேலாக அவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டை நிர்வாகம் செய்வதற்கான ஒரு துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் பல வருடங்களாக காத்து கிடக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டினியூஸ் மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக், ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். That lead to social violence against women. ஒரு தொடர் தோல்வியும் ஒரு தொடர்ச்சியான தவறான முன்னெடுப்புகளும் பெண்கள் பாதுகாப்பு இன்மையை கேள்விக்குறியாக்கியிருக்கு. அவங்களோட பாதுகாப்பை மிகப்பெரிய கேள்விக்குறியா. இதற்கு பொறுப்பாக்க வேண்டியது அதிகாரம். ஆனால் அதிகாரம் அரசாங்கமும் ஒரே ஒரு வார்த்தையை தான் அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, நாங்கள் செய்வதும் நாங்கள் சொல்வதும் தான் சரி.